இங்க வாழ்கிறவர் எவராவது தமிழரா? இல்லையே. இங்க தேவர், தேவேந்திரர், நாடார், செட்டியார், கோனார், பிள்ளை, முதலியார், பறையர், மன்னர், படையாட்சி, கவுண்டர் இப்படித்தானே இருக்கிறது. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். எவர் தமிழர்? எவர் தமிழர்? இந்து மீது அடி விழுந்தால் இஸ்லாமியனுக்கு வலிக்காது, இஸ்லாமிய தமிழர் மீது அடி விழுந்தால் இந்து தமிழனுக்கு வலிக்காது, இவர் இரண்டு பேர் மீதும் அடி விழுந்தால் கிறிஸ்தவ தமிழனுக்கு வலிக்காது. ஒருவன் எழுந்தால் இந்து எழுந்தால் இஸ்லாமியர் அழுத்துவார், இஸ்லாமியர் எழுந்தால் இந்து அவர் தலையை அழுத்துவார், கிறிஸ்தவர் எழுந்தால் இரண்டு பேரும் சேர்ந்து அழுத்துவார்கள். பிறகு எவர் உயர முடியும்? எவர் எழுவார்? எவர் எழுவார்? தேவேந்திரர் தேவருக்கு வாக்களிக்க மாட்டார், தேவர் தேவேந்திரருக்கு வாக்களிக்க மாட்டார், நாடார் கோனார் கழிக்க மாட்டார், கோனார் செட்டியார் கழிக்க மாட்டார். பிறகு தமிழனுக்கு எப்படி அரசியலும் அதிகாரமும் வரும்? சீமான் வந்தால் என்ன சாதி? திருமாவளவன் வந்தால் என்ன சாதி? ராமதாஸ் வந்தால் என்ன சாதி? ஏன் கருணாநிதி வந்தா என்ன சாதின்னு கேட்கறது இல்ல? ஏன் எம்ஜிஆர் வந்தா என்ன சாதின்னு கேட்கறது இல்ல? ஏன் விஜயகாந்த் வந்தா என்ன சாதின்னு கேட்கறது இல்ல? ஏன் ஜெயலலிதா வந்தா என்ன சாதின்னு கேட்கறது இல்ல? தமிழர் எவர் வந்தாலும் சாதி கேட்பது, தமிழர் அல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பது. இது ஒரு ஈன நிலை. ஒன்றுபட்ட பாத்தியா, கூடிவிட்ட பாத்தியா, இல்லடா இல்லடா, இனி இந்து இல்லடா, இனி முஸ்லிம் இல்லடா, தமிழண்டா தமிழண்டா, சொல்லுடா சொல்லுடா, இல்லடா இல்லடா, நான் தேவர் இல்லடா, முதலியாரு இல்லடா, வன்னியரு இல்லடா, கவுண்டா இல்லடா, தலித்து இல்லடா, தாழ்த்தப்பட்டவன் இல்லடா, தமிழண்டா தமிழண்டா, சொல்லு சொல்லு தமிழன் சொல்லு, இல்ல நில்லு நிமிர்ந்து நில்லு.